வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துலாங்களா? அதாவது ஆஃப்டர் தி 12th முடித்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களோட காலேஜை. ஸோ அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக ஒரு சர்வே பார்த்துலாங்களா? 2022 7,50,365 ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சிருக்காங்க. 2023 8,92,989 ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சிருக்காங்க. 2024 7,59,064 ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் ஃபாரின் போகிறவங்க எந்த கோர்ஸஸை விரும்பி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா MBBS. அதுக்கு எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறாங்கன்னா கஜகஸ்தான், பங்களாதேஷ், மொரிஷியஸ். இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா போலாண்டு, மலேசியா. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மால்டா, ஆஸ்ட்ரியா, ஸ்காண்டினேவியா. ரெனியூபிள் எனர்ஜி டிசைன்ஸ் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இட்டாலி, கிரீஸ், நெதர்லாந்து, வியட்நாம், ஜார்ஜியா. குலினரி ஆர்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஜப்பான், பல்கேரியா, துருக்கி. ஹாஸ்பிட்டாலிட்டி படிப்பு ஆசைப்பட்டாங்கன்னா சிப்ரஸ், மால்டா, ஸ்பெயின், மலேசியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். கல்ச்சுரல் ஸ்டடீஸை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஆஸ்ட்ரியா, ஈஜிப்ட், ஹங்கேரி, நேபாள். லக்ஸுரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட்டை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இட்டாலி, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, UAE. அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் ட்ரெண்டிங் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டாக இதான் இன்ஜினியரிங்னா இதான், ஆர்ட்ஸ்னா இதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ இங்கே வெளிநாட்டுலாம் கிடையாது, வேறு விதமான படிப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதில் ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது லைட்டிங் அண்ட் லைட் டிசைன். பிளேசஸ் வந்து மிலான் வந்து இட்டாலியில் படிக்கலாம், பில்பாவ் ஸ்பெயின், அதே மாதிரி ஸ்டாக்ஹோம் ஸ்பெயினில் படிக்கிறாங்க. செகண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மியூசிக் தெராப்பி. பிளேசஸ் வந்து லைம்ரிக் அயர்லாண்ட், அதே மாதிரி நெதர்லாண்டில் படிக்கிறாங்க. தேர்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது க்ரூஸ் லைன் மேனேஜ்மெண்ட். பிளேசஸ் வந்து ஸ்பெயின் அண்ட் சுவிட்சர்லாண்டு. ஃபோர்த் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மாலிகுலர் கேஸ்ட்ரானமி. பிளேசஸ் வந்து ஸ்பெயின், ஜப்பான், நெதர்லாண்டு. அதே மாதிரி கேம் டிசைன் வந்து ஃபிஃப்த் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பிளேசஸ் வந்து ஃபின்லாண்டு. அதே மாதிரி 6வது இடத்துல இருக்கிறது ட்ரெண்டிங்கில் க்ரீன் சப்ளை செயின். ஸ்காண்டினேவியா, ஸ்வீடன், டென்மார்க் இல்லை நெதர்லாண்டு, எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 7வது பொசிஷனில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஹியூமனிடேரியன் லாஜிஸ்டிக்ஸ். ஃபின்லாண்ட், பெல்ஜியம், சுவிட்சர்லாண்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. காஸ்ட் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாங்களா? ஸோ இந்தியாவில் வந்து ப்ரைவேட்டில் நீங்கள் ஒரு MBBSல படிக்கணும்னா குறைஞ்சது 1 crore தேவைப்படுது. அதே நீங்கள் ஜெர்மனியில் போய் ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா 30,000 per year தேவைப்படுது. இல்லை உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் இந்த கண்ட்ரியில் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா 15 to 35 lakhs வந்து தேவைப்படுது டோட்டலாக. இல்லை போலாண்ட் அண்ட் செக் ரிப்பப்ளிக்கில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9.5 to 17.5 lakhs தேவைப்படுது, இன்க்ளூடிங் டியூஷன் ப்ளஸ் லிவிங். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி இருக்கும். கண்டிப்பாக இந்த கண்ட்ரிலாம் சூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரியில் இந்த இடத்துல போய் படித்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.